இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல ஒரு கதை பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க கதைக்குள்ள போலாம். ரொம்ப நாளாவே பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. தானத்திலேயே சிறந்தவர் நம்ம அண்ணா தர்மர் தான், ஆனா எல்லாரும் கர்ணனையே சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இத கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பாண்டவர்கள் ஐவரையும் கூப்பிட்டு, நான் 2 மலையை உருவாக்குறேன். அதுல ஒண்ணு தங்க மலை, இன்னொன்னு வெள்ளி மலை. அத பொழுது சாயறதுக்குள்ள இவரு தர்மம் செஞ்சிட்டாருன்னா இவர் தான் உலகத்திலேயே தர்மத்துல சிறந்தவர்னு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணா நான் சொன்னாராம். அதே மாதிரி அவரை உருவாக்குனாராம். அந்த மலைய பீமன், அர்ஜுனன் மற்ற 2 பேரும் வெட்டி வெட்டி தர்மருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. தர்மர் அத ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். ஆனா பொழுது சாயறதுக்குள்ள அவங்களால முடியல. அந்த மலைய வெட்ட வெட்ட அது பறந்துட்டே வந்தது. தர்மர் வானத்தை பார்த்தாரு. பொழுது சாயிற நேரம் வந்துருச்சு. அதனால தர்மர் அத பார்த்துட்டு கிருஷ்ணர் கிட்ட போய் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப கிருஷ்ணர் ஒரு ஆளை அனுப்பி கர்ணனை கூட்டிட்டு வர சொன்னாராம். கர்ணன் வந்துட்டாராம். அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த 2 மலைகளையும் நான் உனக்கு தரேன். பொழுது சாயறதுக்குள்ள நீ தர்மம் செய்யணும். உன்னால முடியுமா? யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். அதுக்கு கர்ணன் சொன்னாராம், இதுல என்ன யோசிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த 2 கூப்பிட்டு, இந்த மலைய நீ வச்சுக்கோ, இந்த மலைய நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் என் தர்மத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு போயிட்டாங்களாம். பாண்டவர்கள் ஆச்சரியமாய் நின்னாங்களாம். இதை பார்த்த கிருஷ்ணர் அந்த பாண்டவர்களை ஒரு லுக்கு விட்டாராம். அந்த லுக்கிலேயே யாரு தர்மத்துல சிறந்தவர்கள்னு பாண்டவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா கர்ணனுடைய தர்மத்தை? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான். Thank you.